Hi students, 9th standard mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல். Construction of the centroid of a triangle. ஒரு முக்கோணத்துடைய நடுக்கோட்டு மையம் எப்படி வரையணும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நடுக்கோடு அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கோணத்துடைய நடுக்கோடுகள் அப்படினா முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களிலும் ஒவ்வொரு பக்கத்துடைய நடுப்புள்ளி வழியா செல்லக்கூடிய கோடு தான் நடுக்கோடு அப்படினு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த முக்கோணத்துடைய மூன்று பக்கத்துலயும் ஒவ்வொரு பக்கங்களுக்கும் ஒரு நடுப்புள்ளி இருக்கும். அந்த நடுப்புள்ளி வழியா செல்லக்கூடிய கோடுகளை தான் நடுக்கோடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உச்சி மேல் உச்சியிலிருந்து கீழ்ப்பக்கத்துடைய நடுப்புள்ளி வழியா ஒரு கோடு இந்த மாதிரி போகும். அதே போல இடப்பக்க உச்சியிலிருந்து அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்துடைய நடுப்புள்ளி வழியா ஒரு கோடு போகும். அதே போல வலது பக்கத்துடைய உச்சியிலிருந்து அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய பக்கத்துடைய நடுப்புள்ளி வழியா ஒரு கோடு போகும். இப்போ இது எல்லாமே நடுக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பக்கத்துடைய நடுப்புள்ளி வழியா செல்லக்கூடிய கோடுகளை தான் நடுக்கோடுகள் அப்படின்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நடுக்கோடுகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியை தான் நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இததான் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸோடைய சென்டர் பாயிண்ட் வழியா ஒவ்வொரு சைடுக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட் வழியா அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து லைன்ஸ் பாஸ் ஆகும். ஸோ வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகும் இல்லையா, இதே போல 3 சைட்ஸுக்கும் லைன்ஸ் பாஸ் ஆகும். இந்த 3 லைன்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ்வலா ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம், சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளுக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி சென்ட்ராய்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.5 முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். கொஸ்டின் நம்பர் 1. LM equal to 7.5 cm, MN equal to 5 cm மற்றும் LN equal to 8 cm அளவுள்ள முக்கோணம் LMN வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். Construct the triangle LMN such that LM equal to 7.5 cm, MN equal to 5 cm and LN equal to 8 cm and locate its centroid. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் LMN கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரஃப் டயக்ராமை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் டயக்ராமில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல், இங்கே வந்து எம், இங்கே என். ஸோ எப்போவுமே ஒரு ஷேப்புக்கு நம்ம நேம் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் நேம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LM உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ LM ஈக்குவல் டு 7.5 cm அண்ட் தென் MN வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ MN ஈக்குவல் டு 5 cm அண்ட் LN ஈக்குவல் டு 8 cm. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரஃப் டயக்ராமை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ மெயின் டயக்ராமுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடு LM ஈக்குவல் டு 7.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 7.5 cm ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7.5 cm ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஃபார்ம் பண்ண இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா L அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா M. ஸோ LM உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 7.5 cm. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா LN கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா MN கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ ரெண்டு சைடில் ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா LN கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ LNக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 cm லைன் செக்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம காம்பஸை யூஸ் பண்ணணும். ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை 8 cm மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸை 8 cm நான் மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிட்டு இந்த காம்பஸை Lல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Lல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 8 cm லென்த்துக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா
mn ஓட வேல்யூ 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அகைனை காம்பஸை 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸ் நான் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸை எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு ஆர்க் ட்ராப் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நமக்கு n. ஸோ இந்த இடத்துல n அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ L என்ன ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே போல் M என்ன ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LMN அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் LNோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் அண்ட் MNோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸில் ஏதாவது 2 சைட்ஸுக்கு நம்ம மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாகவே இந்த பேஸ் சைடுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது மையக்குத்து கோடு வரையணும். ஸோ மையக்குத்து கோடு வரைகிறதுக்கு நம்ம காம்பஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை ஃபர்ஸ்ட் எல்லில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸை எல்லில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த LM அப்படின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு மோர் தென் ஹாஃப் நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது முக்கால்வாசிக்கு பாதிக்கு மேலே காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க் அண்ட் தென் கீழே ஒரு ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே இங்கே ஒரு ஆர்க். இப்போது காம்பஸோடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காம்பஸை எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மேலே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். அதே போல் கீழே இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போது காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஆர்க்ஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் கிடைச்சிருக்கு. இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் அதாவது இந்த மையக்குத்து கோடு LM அப்படின்ற இந்த கோட்டு துண்டை இந்த இடத்துல கட் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு LM அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கான மிட் பாயிண்ட். ஸோ LMக்கான இந்த மிட் பாயிண்ட்டை P அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இருக்கிற ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் MN அப்படின்ற இந்த சைடுடைய மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அகைன் இந்த MNக்கான மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டரை ஃபார்ம் பண்ணும். ஸோ அகைன் உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸை எம்மில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த MN அப்படின்ற இந்த சைடில் முக்கால்வாசி அதாவது மோர் தென் ஹாஃபுக்கு நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த MN அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஆர்க் ட்ரா பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க், அதே போல் ரைட் சைடில் இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போது காம்பஸோடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் காம்பஸை அப்படியே எடுத்து Nல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Nல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்க் அண்ட் ரைட் சைடில் ஒரு ஆர்க். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. அதே போல் லெஃப்ட் சைடில் இன்னொரு ஆர்க். இப்போது காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஆர்க்ஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா MN அப்படின்ற இந்த சைடுடைய மிட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிட்டோம். அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் MN அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை இந்த பிளேஸில் கட் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான MNோடைய மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை Q அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடுக்கு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கண்டுபிடிச்ச இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸுக்கு ஒரு மீடியன் லைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதாவது பாயிண்ட் Pயிலிருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வெர்டெக்ஸ் Nக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் Pயிலிருந்து பாயிண்ட் Nக்கு ஒரு மீடியன் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதே போல் அகைன் பாயிண்ட் Qலிருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா L. ஸோ பாயிண்ட் Qலிருந்து Lக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது மீடியன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Qலிருந்து Lக்கு ஒரு மீடியன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெண்டு மீடியனும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸுக்கும் 3 மீடியன்ஸ் இருக்கும். நம்ம 2 மீடியன்ஸ் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது தேர்ட் சைடுக்கான மீடியன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ
தேர்ட் சைடுக்கான மீடியன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிட்டு எம்மில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ எம்மில் இருந்து ஒரு லைன் நம்ம மீடியன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மீடியன் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சைடு எல் என்ன சென்டரில் மீட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்மில் இருந்து ஒரு மீடியன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த மீடியன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த ரெண்டு மீடியனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது LN அப்படின்ற இந்த லைனை எக்ஸாக்டாக சென்டரில் மீட் பண்ணும். அதாவது இந்த LNனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். இந்த மீடியன் லைன் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக 4 சென்டிமீட்டரில் மீட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மீடியன்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த 3 மீடியன்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நம்ம சென்ட்ராய்டு, அதாவது நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாகவே இந்த நடுக்கோட்டு மையத்தை கேபிட்டல் G அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் G அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு கேபிட்டல் G ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி LMN அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு தேவையான மீடியன்ஸ் ஒவ்வொரு சைடுக்கும் மீடியன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை சென்ட்ராய்டு அப்படின்ற அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். That's all.